Hi students, welcome to Mahimax. 11th standard exercise number 3.1 la 9 sum பார்க்கிறோம். If secant theta plus tan theta is equal to p, obtain the value of secant theta, tan theta and sin theta in terms of p. p ஓட termsல நம்ம இந்த secant theta, tan theta and sin theta வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். secant theta plus tan theta is equal to p. இது ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துப்போமே. அவங்க கொடுத்துருக்கிறத ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? we know that நமக்கு தெரியும். நமக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா secant square theta minus tan square theta is equal to 1. secant square theta minus tan square theta is equal to 1. இப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்க. a square minus b square ஃபார்மேட்டில் இருக்கு இல்லையா? ஸோ இது எப்படி எழுதலாம்? secant theta plus tan theta a plus b into secant theta minus tan theta. அதாவது a square minus b square a plus b into a minus b எழுதலாமா? 1. இப்போது secant theta plus tan theta ஓட வேல்யூ நமக்கு தெரியும். p ன்னு தெரியும். ஸோ p into secant theta minus tan theta is equal to 1. இப்போ நமக்கு secant theta minus tan theta ஓட வேல்யூ தெரியணும் இல்லையா? ஸோ secant theta minus tan theta is equal to 1 by இந்த p ஈக்குவலுக்கு இந்த கொண்டு வந்தால் டிவைடில் வந்துடும். இப்போ இந்த வேல்யூ நமக்கு தெரிஞ்சு போச்சு. இது ப்ளஸ்ஸு இது மைனஸில் இருக்குது. இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாமே. இப்போது ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஈக்குவல் அந்த பக்கம் இருக்கிறது தனித்தனியாக ஆட் பண்ணிக்கலாமே. ஸோ secant theta ப்ளஸ் tan theta இது ஈக்குவேஷன் 1ல் இருக்கிறது ப்ளஸ் secant theta மைனஸ் tan theta is equal to p ப்ளஸ் 1 by p எழுதியாச்சா? இப்போ பாருங்கள், இந்த tan theta ப்ளஸ்ஸு மைனஸு கேன்சல் ஆகிடும். ஸோ 2 secant theta is equal to இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் p ஸ்கொயர் ப்ளஸ் 1 by p. கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? p-யை கிராஸ் மல்டிபிள் பண்ணி போட்டாச்சு. ஸோ பாருங்கள், secant theta is equal to this one. secant theta is equal to p ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை இந்த 2 ஈக்குவலுக்கு இந்த வந்துச்சுன்னா டிவிஷனில் வந்துடும். ஸோ 2pன்னு கிடைக்கும். இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். secant thetaவோட வேல்யூ நமக்கு கிடைச்சிச்சு. p ஸ்கொயர் ப்ளஸ் 1 by 2p அப்படின்னு secant thetaவோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 மைனஸ் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2லேருந்து மைனஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். ஈக்குவேஷன் 1 என்னது? secant theta ப்ளஸ் tan theta மைனஸ் secant theta மைனஸ் tan theta is equal to p minus 1 by p. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த secant theta ப்ளஸ் tan theta. ஏன்னா நம்ம ஏன் இப்போ ப்ளஸ் பண்ணுறோம் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நம்மளை secant theta, tan theta, sin theta வர வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால தான் மைனஸ். இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனால் இந்த மைனஸ் secant theta, இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் tan thetaன்னு கிடைக்கும். இங்கே பாருங்கள், p கிராஸ் மல்டிபிள் பண்ணால் p ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை pன்னு கிடைக்கும். பாருங்கள், secant thetaவுக்கு மைனஸ் secant theta கேன்சல் ஆகிடும். 2 tan thetaன்னு கிடைக்குமா? 2 tan theta is equal to p square minus 1 divided by p. So tan theta is equal to p square minus 1 divided by p. இந்த 2 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷன் வரும். ஸோ 2pன்னு கிடச்சிடும். இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது sin theta. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? sin theta கண்டுபிடிக்க போகிறோம். sin theta எப்படி கண்டுபிடிப்போம்? sin theta எப்படி கண்டுபிடிப்போம்? sin theta is equal to tan theta by secant theta. tan theta by secant theta போடலாமா? இது sin theta உடைய வேல்யூ. சரிங்களா? ஸோ tan theta ஓட வேல்யூ என்ன நம்ம போட்டோம்? p ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 2p டிவைடட் பை secant theta ஓட வேல்யூ p ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2p. இந்த 2pக்கு இந்த 2p கேன்சல் ஆகிடும்.
ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதுதான் சைன் தீட்டாவுடைய வேல்யூ. சரிங்களா? ஸோ இதில் சீக்கண்ட் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். சீக்கண்ட் தீட்டாவோட வேல்யூ பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை 2p and then tan theta ஓட p ஸ்கொயர் மைனஸ் 1 divided by 2p and sin theta is equal to p square minus 1 by p square plus 1. அப்போ எல்லா வேல்யூமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.